வீப்ஸ் நம்ம பார்க்குற அனிமலையோ இல்லை படிக்கிற மாங்கலையோ ஏதாவது ஒரு சின்ன காரணம்ல ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை பல வருஷம் கழிச்சு சூப்பராக சொல்லிட்டு அதான் அப்பயே ஹிண்ட் கொடுத்தாரன்னு சொல்றதுல ஓட அடிச்சுக்க ஆளே இல்லை. இன்னைக்கான வீடியோவில் ஓட இந்த மாதிரி ஹிண்ட் பண்ண இல்லைனா ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ண ஒன் பீஸ் ஈவெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிற சில ஈவெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கும். லைக் லூஃபியோட கியர் 5 வந்து ஸ்கைப்பில் ரிவீல் பண்ணது. பட் சில ஈவெண்ட்ஸ் வந்து இன்னும் நடக்கல. பட் அதோட ஃபர்ஸ்ட் அடைங்க நம்மளால தெளிவாக பார்க்க முடியும். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் அடைங்க உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நான் அந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஓடா கியர் 5 ஹிண்ட் பண்ணது. நமக்கு வானவார்க்கில் தான் லூஃபியோட கியர் 5 காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கியர் 5 பார்த்தினா பல உண்மையுமே நம்மளுக்கு ரிவீல் பண்ணாங்க. அதாவது கியர் 5 வந்து லிபரேஷனை கொண்டு வர சன்காட் நிக்காவோட ரெசம்பலன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆப்வியஸ்லி சன்காட் நிக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, அவர் மக்களை காப்பாற்றுறது, அப்புறம் அவரோட உடம்புக்கு ரப்பர் மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே நம்ம லூஃபி கிட்டேயும் இருக்கு. லூஃபி கியர் 5 யூஸ் பண்ணி கைடோவோட சண்டை போகிறத பார்த்தோம்னா அவன் வானத்துலேருந்து கைடோவுக்கு லாஸ்ட்டாக அவனோட ஃபைனல் பஞ்ச் கொடுத்துருப்பான். இந்த ஃபைட்டே நம்மளுக்கு ஸ்கைல தான் செட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லாஸ்ட் பஞ்சில் லூஃபியோட கை வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். அதுலேயுமே லூஃபி வந்து கைடோவை டிஃபீட் பண்ணுங்கிற ஒரே ரீசனுக்காக சண்டை போடல, அவன் வானோட மக்களை காப்பாற்றணும், ஸ்லேவரியிலேருந்து அவங்களை விடுவிக்கணுங்கிற பெரிய பர்டனை அவன் ஷோல்டர்ஸில் கேரி பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா கைடோ வந்து வானோட மக்களை ஸ்லேவ்ஸாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இதே எக்ஸாக்ட் செட்டிங் வந்து நம்மளுக்கு ஒன் பீஸில் ஆல்ரெடி ஒரு இடத்துல நடந்திருக்கும். ப்ரோ எல்லா ஆட்களும் இதே தான் நடக்குது. ஏதாவது ஒரு வில்லன் அந்த நாட்டோட மக்களை போட்டு சேவாக நடத்திட்டு இருப்பான். அண்ட் லூஃபி அங்கே வந்ததுக்கு அப்புறமா அந்த மக்கள் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு அந்த வில்லனை போட்டு புரட்டி எடுத்து அந்த மக்களை காப்பாற்றி விடுவான். இதே ஃபார்மேட்டை எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுறதுனால இது ஆல்ரெடி ஒரு தடவை இல்லை பல தடவை நடந்திருக்கு நீங்கள் சொல்லலாம். பட் எக்ஸாக்டாக காற்றுல பறந்துக்கிட்டே வில்லனை டிஃபீட் பண்ணுறது ஒன் பீஸில் 2 டைம் தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கைப்பியால பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் மனோவில் பார்க்குறோம். அண்ட் லூஃபி வந்து கியர் 4 யூஸ் பண்ணி டோஃபியை டிஃபீட் பண்ணதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க இருந்தது டெக்னிக்கலி ஒரு கேஜுக்குள்ளே தான். சரி இப்போ நம்ம அந்த ஃபைட்டுக்கு வரலாம். ஸ்கைப்பியாலையும் எனல் வந்து அந்த மக்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி கொடுமைப்படுத்திட்டு இருப்பான். இதில் ஹைலைட்டு எனல் வந்து அவனை கடவுள்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் லூஃபி வழக்கம் போலயே எனலை டிஃபீட் பண்ணுவான். பட் லூஃபி வந்து எனலை டிஃபீட் பண்ணுறப்ப அவனோட கையில் பெரிய கோல்டு பெல் இருக்கும். இந்த பெல்லை வச்சு ஒரு பெரிய பஞ்ச் கொடுத்து எனலை டிஃபீட் பண்ணுவான். அண்ட் இந்த பஞ்சை நம்ம அப்படியே கியர் 5 கூட கனெக்ட் பண்ணி பார்த்தா மோஸ்ட்லி ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, நமக்கு சாப்டர் 300லேயே சன்காட் நிக்காவை பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வானோல தான் அடுத்து சன்காட் நிக்காங்கிற பேரை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்களா, வானோல சொல்ல போகிற கண்டென்ட்டுக்கு ஓட நம்மளுக்கு ஸ்கைப்பியால ஹிண்ட் கொடுத்துருக்காரு. சில பேர் வந்து ஸ்கைப்பியா நல்லாவே இல்லை, அது போர் அடிக்குது, மேபி அது ஃபில்லராக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் அது ஃபில்லர் இல்லை, அவன் தான் பெரிய வேலையை பார்த்து விட்டாங்கிற மாதிரி ஓட அதில் சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்ததா பிளாக் பேர்டோட பவர்ஸை ஹிண்ட் பண்ணது. நமக்கு அனிமையில் பிளாக் பேர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஒரு மொக்கையான கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அவன் பேசுறது எல்லாமே ஒரு மாதிரி ஃபிஷியாக இருந்திருக்கும். ஜோரோ கூட அது ஹீ இல்லை தேன்னு சொல்லியிருப்பான். இது மட்டும் இல்லை, பிளாக் பேர்டோட ஜாலி ராஜரை நம்ம பார்த்தோம்னா அதில் 3 ஸ்கல் இருக்கும். இது கூடவே அவனோட பல்ல பார்த்தா அதில் 3 பல்லு காணாமல் போயிருக்கும். இது மட்டும் இல்லை, அவன் பெல்ட்டில் 3 துப்பாக்கி வச்சிருப்பான். இதுக்காக 2 கை, அப்போ 3வது துப்பாக்கி. இவனை சுற்றி எல்லாமே 3ஆக இருக்குது. ஒருவேளை எனக்கு 3 ஹார்ட் இருக்குமா இல்லை 3 பர்சனாலிட்டியாக இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் தான் என்னோட டெவில் ஃப்ரூட் பவர் ரிவீல் பண்ணாங்க. எதுக்கு வெறும் 3 ஹார்ட்டு 3 பர்சனாலிட்டி? ஒருவேளை 3 டெவில் ஃப்ரூட் பவர் இருந்தால். அண்ட் லேட்டராக நம்மளுக்கு பிளாக் பேர்ட் அவனோட செகண்ட் டெவில் ஃப்ரூட் அபிலிட்டி அக்வயர் பண்ணியிருப்பான். பட் நார்மலாக ஒன் பீஸ் வேர்ல்டில் 2 டெவில் ஃப்ரூட் சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டா உடம்பு அடித்து செத்துருவாங்க. இதுக்கு மார்க் என்ன சொல்லியிருப்பான்னா மேபி பிளாக் பேரோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பான். அண்ட் இதுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து ஹிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 ஸ்கல்ஸ், அவனோட 3 துப்பாக்கி, இது எல்லாமே அவனோட பர்சனாலிட்டி கன்சிடர் பண்ணா அதுக்குள்ள அவனோட உடம்புல தான் சேரும். அண்ட் இது அவனோட பாடி டிஃப்ரெண்டாக இருக்குங்கிறத தான் குறிக்குது. அடுத்ததா லூஃபி வந்து ஜாய் பாயோட வில்லை இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணுறது. நமக்கு ஃபிஷ்மேன் ஐலாண்ட் ஆர்க்கோட எண்டிங்கில் லூஃபி வந்து ஃபிஷ்மேன் ஐலாண்டை அவனோட டெரிட்டரின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவான். இது கூடவே ஃபிஷ்மேன் ஐலாண்டில் இருக்க ஃபிஷ்மேன் எல்லாருமே ஹியூமன் வேர்ல்ட், அதாவது சர்ஃபேஸ்க்கு கூட்டு வரன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். இதில் நோவாவை ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஃபிஷ்மேன்ஸை சர்ஃபேஸ்க்கு கொண்டு வரதும் அடங்கும். அண்ட் நமக்கு அனிமியில் பிட்ஸ் அண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸாக இதே ஒரு விஷயத்தை தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜாய் பாய் வந்து மெர்மைட் பிரின்சஸ்க்கு ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்க மாதிரியும் அந்த ப்ராமிஸ் அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சாரி கேட்குற மாதிரி ஒரு பானிங்கில் எழுதியிருப்பாரு. ஜாய் பாய் மோஸ்ட்லி பண்ண ப்ராமிஸ் வந்து ஃபிஷ்மேனை சர்ஃபேஸ்க்கு கொண்டு வரதா தான் இருக்கும். அண்ட் லூஃபி ஃபிஷ்மேன் எல்லாருமே சர்ஃபேஸ்க்கு கொண்டு வரதா ப்ராமிஸ் பண்ணுறது மூலயமா இவன் இன்டெரக்டாக ஜாய் பாயோட வில்லை இன்ஹெரிட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இதுக்கப்புறமா லூஃபி ஜாய் பாய் இன்ஹெரிட் பண்றதை நம்ம அனிமில பல இடத்துல பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்து சி கிங்ஸ், ஜுனிஷா இவங்க பேசுறத லூஃபியால கேட்க முடியறதா இருக்கட்டும், இல்லை லூஃபி கியர் 5 அவேக்கன் பண்றப்ப ஜுனிஷா வந்து ஜாய் பாய் ரிட்டர்ன் ஆயிட்டான்னு சொல்றதா இருக்கட்டும், ஏன் கைடோவே லூஃபி வந்து ஜாய் பாய்ங்கிற ஒரு ஃபிகர் கூட இமேஜின் பண்ணி பார்த்துருப்பான். இது மாதிரி நமக்கு ஜாய் பாய் யாருன்னே சொல்லாம ஆனா லூஃபி ஜாய் பாயோட வில்லை இன்ஹெரிட் பண்றதை மட்டும் சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஸ்கைப்பியாவோட வேர்ல்ட் பொலிட்டிக்ஸோட ஃபோர் ஷேடோ. மறுபடியும் ஸ்கைப்பியாவான்னு கேட்குறீங்களா? ஆமாம், ஏன்னா ஸ்கைப்பியாவில் தான் அவ்வளோ ஹிடன் இன்ஃபர்மேஷன் இருக்குது.
இங்க நான் சொல்ல போறது இன்னும் நடக்கல. பட் இதில் நான் சொல்ற ஃபர்ஸ்ட் அடைங்க முக்கால்வாசி ஒன் பீஸ் ஃபேன்ஸால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் அடைங்க மாதிரி தான் ஒன் பீஸோட ஸ்டோரியில இன்னும் போயிட்டு இருக்கு. நமக்கு நோலண்டோட ஃபிளாஷ்பேக்ல ஸ்கைப்பியால ஒரு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்களோட பேர் தான் ஷாண்டியன்ஸ். இந்த ஷாண்டியன்ஸோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு பகுதியை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதோட பேர் தான் ஷாண்டோரா. ஷாண்டோராவோட மொத்த நகரமே வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தால தான் கட்டப்பட்டிருக்கும். இதுல நமக்கு ஒரு பானிகிளிஃபையும் காமிச்சிருப்பாங்க. ஸோ பானிகிளிஃபை வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு சுத்தமா பிடிக்காது. அண்ட் இந்த ஷாண்டியன்ஸ் எல்லாமே இந்த பானிகிளிஃபை ப்ரொடெக்ட் பண்ணதா சொல்லியிருப்பாங்க. இது டெக்னிக்கலி இந்த ஷாண்டியன்ஸ் எல்லாத்தையுமே வேர்ல்டு கவர்மெண்டோட எதிரியா மாத்திடுது. இந்த ஒரு ரீசனால வேர்ல்டு கவர்மெண்ட் ஷாண்டோராவோட மொத்த சிவிலைசேஷனுமே அழிச்சிருக்கலாம். இப்போ நம்ம இந்த டாபிக்கோட மெயின் டீட்டெயில பார்க்கலாம். ஸ்கைப் ஆர்க்கோட செட்டிங் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, எனல் வந்து இந்த மொத்த ஐலாண்டுக்கும் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இதை யூஸ் பண்ணி எனல் மொத்த ஸ்கைப்பியாவுமே ஆட்டி படைச்சிட்டு இருப்பான். அண்ட் லூஃபி அதனால் டிஃபீட் பண்ணது மூலயமா ஸ்கைப்பியாவை எல்லா மக்களுக்குமே ஈக்குவலாக்கி கொடுத்துருப்பான். அண்ட் இந்த ஸ்டோரியோட பெரிய பிக்சர் தான் நம்மளுக்கு இப்போ ஒன் பீஸ் அனிமில போயிட்டு இருக்கு. வேர்ல்டு கவர்மெண்ட்டுங்கிற ஒரு குரூப் வந்து மொத்த உலகத்தையுமே ஆட்டி படைச்சு நான் தான் உங்களுக்கு மேலன்னு சொல்லிட்டு இருக்கு. எப்படி ஸ்கைப்பியால நமக்கு ஷாண்டியன்ஸ் ஒதுக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி இங்க வேர்ல்டு கவர்மெண்டால பல மக்கள் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஏன் சில சமயத்துல ஒஹாரா லுலுசியா மாதிரி கிங்டம்ஸ் எல்லாம் மொத்தமாவே அழிஞ்சு போயிருக்கு. இப்போ லூஃபி இவங்களை டிஃபீட் பண்ணது மூலயமா இந்த உலகம் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் தான், யாரும் யாருக்கும் மேலேயும் இல்லை, யாரும் யாருக்கு கீழே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைப்பான். எப்படி லூஃபி ஸ்கைப்பியால பண்ணதை நம்ம பிக்கர் பிக்சரா பாக்குறோமோ அது மாதிரி லூஃபி வானோல பண்ணது, அதாவது வானோட மக்களை ஃப்ரீ பண்ணதை பிக்கர் பிக்சரா பார்த்தா அவன் இந்த உலகத்தையே ஃப்ரீ பண்ணுவான். ஆனால் அதுதான் ஸ்கைப்பியால சொல்லப்பட்ட வாரியர் ஆஃப் லிபரேஷன் சன்கானிக்காவோட வேலை. பாத்தீங்களா, ஒரு மொத்த கதையோட ஃபர்ஸ்ட் அடைங்க நம்மளுக்கு ஒரே ஆர்க்ல சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஜுனிஷா ஜாய்பாயோட ரிட்டனை ஹிண்ட் பண்ணதை பத்தி பார்க்கலாங்க. நமக்கு சாப்டர் 821ல ஜுனிஷா வந்து மொமனஸ்கே கிட்ட எனக்கு ஒருத்தர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால நான் இந்த உலகத்தை சுற்றி தான் வந்துகிட்டு இருக்கணும், இப்போ ஒரு டைம் மட்டும் நீ எனக்கு இந்த பர்மிஷன் கொடு, ஸோ இது மூலயமா நான் ஜாக்கை வந்து அடிச்சு தோத்தான்னு சொல்லியிருக்கோம். அண்ட் மொமனஸ்கேவும் அதுக்கான பெர்மிஷனை கொடுத்துருவான். ஜாக்கியுமே ஜுனிஷா அடிச்சிடும். இங்க ஜுனிஷா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கோம், நான் ஒரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அதை மேலோட்டமா பார்த்தோம்னா மொமனஸ்கேவால ஜுனிஷா கூட பேச முடியுது. ஸோ மோஸ்ட்லி ஜுனிஷா வந்து மொமனஸ்கேவோட ஆர்டருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு நம்ம சொல்ல முடியும். பட் அதோட ரியல் மீனிங் அதுவான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. இப்போ உங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து உங்களுக்கு லீனியன்சி வேணும்னா நீங்க யாரை கேட்பீங்க? பனிஷ்மெண்ட் கொடுத்தவங்க தானே கேட்பீங்க. நமக்கு மோஸ்ட்லி அனிமியில் ஜாய்பாய் தான் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அப்படி எடுத்துக்கிட்டாலும் ஜுனிஷா வந்து ஜாய்பாயோட ஆர்டர்ஸ்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி தான் இம்ப்ளை ஆகுது. அப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஜுனிஷா வந்து அப்பயே ஜாய்பாய் ரிட்டன் வரப்போறான்னு சொல்லியிருக்கோம். அண்ட் லேட்டராக அதே ஜுனிஷா நம்மளுக்கு வானோல ஜாய்பாய் வந்துட்டாரு, என்னால் ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷனை கேட்க முடியுதுன்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு நல்ல ஸ்டோரி ரைட்டிங் மட்டும் இல்லை, ஓடா வந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷனை 300 சாப்டருக்கு முன்னாடி நம்மளுக்கு கொடுத்து ஃபேன்ஸோட மண்டையில் சூப்பராக விளையாண்டுருக்காரு. என்னதான் ஓடா இப்படி பண்ணாலும் நமக்கு ஒன் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பீஸை கொடுத்துருக்காருல. அடுத்ததா ஒயிட் பேர்ட்ஸ் சொன்னா ஃபைனல் வார பத்தி பார்க்கலாம். நம்மள பல பேர் வந்து ஒன் பீஸ் அனிமிலே மெரைன் ஃபோர்ட் தான் மிகப்பெரிய போர்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் இல்ல, நமக்கு மெரைன் ஃபோர்டை விட பல மடங்கு பெரிய போர் வரப்போகுது. நமக்கு மெரைன் ஃபோர்ட் அரக்கில் ஒயிட் பேர்டே சொல்லியிருப்பாரு, இந்த மொத்த உலகத்தையும் புரட்டி போட போற போர் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த போரை மெரைன்ஸால கூட தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அது எந்த போர்னு சொல்லிட்டு அப்ப கேட்டுதான் நம்மளுக்கு தெரியாது. பட் இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதுதான் மோஸ்ட்லி லூஃபி வர்சஸ் வேர்ல்டு கவர்மெண்டா இருக்கணும். அப்படியே லூஃபி வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் மேலே வார் தொடுக்கிறானா அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? இந்த கரப்ஷனை தடுக்கிறதுக்கு தானே. இந்த வாரில் ஒருவேளை லூஃபி தோத்துட்டா வேர்ல்டு கவர்மெண்டோட கரப்ஷன் இன்னுமே ஜாஸ்தி ஆகிட்டு அவங்களோட ஈவ் டீட்ஸும் ஜாஸ்தி ஆகும். இதோட மெயின் ரீசனா லூஃபி தோத்ததுக்கு அப்புறம் நம்மளால பைரட்ஸை பார்க்க முடியாத அளவுக்கு கூட மாற வாய்ப்பு இருக்கு. பட் வேர்ல்டு கவர்மெண்ட் தோத்துட்டா இந்த உலகமே வந்து கம்ப்ளீட்டா மாறிடும், பட் நல்ல விதமா. இப்போ நம்ம வேர்ல்டு கவர்மெண்டோட கரண்ட் ஆக்டிவிட்டிஸை பார்த்தோம்னா அவங்க பல போரான கிங்டம்ஸ் கிட்ட வந்து அதிக அளவில் டேக்ஸ் வாங்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் கட்ட முடியாத பல நேஷன்ஸில் இவங்களே வாரை உண்டாக்கி அந்த வாரில் ஆர்ஃபன்ஸாக இருக்கவங்களே இவங்க ஸ்லேவ்ஸாக பிடிச்சிக்கிறாங்க. அண்ட் அகைன் இந்த ஸ்லேவ்ஸ் தான் மேரேஜ் வாய்ஸில் அவங்களோட உசுறு கொடுத்து உழைச்சிட்டு இருக்காங்க. மக்களுக்காக மக்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து அவங்கள போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இப்படிப்பட்ட கரப்டான மோசமான ஒரு வேர்ல்டு கவர்மெண்ட் அழிகிறது மூலமா இந்த மக்கள் எல்லாருக்குமே ஒரு விடுதலை கிடைக்கும். இதனால இந்த மக்கள் எல்லாருமே சந்தோஷமா வாழ்வாங்க. அண்ட் இந்த உலகத்துக்குமே ஒரு ஹாப்பியான எண்டிங் கிடைக்கும். ஸோ ஒயிட் பேர்ட் ஹிண்ட் பண்ண மாதிரி இந்த ஃபைனல் வார்க்கு அப்புறமா இந்த உலகமே கம்ப்ளீட்டாக மாறும். பட் அது நல்ல கைகளில் விழப்போதா இல்லை தவறான கைகளில் விழப்போதாங்கிறது யார் ஜெயிக்கிறாங்கிறதுல தான் இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேர்ல்டு கவர்மெண்ட் இந்த மாதிரி கண்டினியூவாக பீப்புள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, இல்லை லூஃபி வந்து அதை டிஃபீட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு புதுசான ஹோப் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது உங்களோட வீப் டிவி சைனிங் ஆஃப்.